இந்த வீடியோவில் நம்ம டோஃபி காஃபி ரோஸ்டரோட கோல்டு ப்ரூ காஃபி எப்படி ரெடி பண்ணுறது, அதோட டேஸ்ட் எப்படி இருக்குது, அவங்க சொல்லியிருக்க எம்ஆர்பிக்கு இந்த காஃபி ஒர்த் இல்லையா அப்படிங்கிறத தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இதில் கொடுத்துருக்க ஸ்டெப்ஸ் பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு நம்ம இந்த பேக்கை ஓப்பன் பண்ணிவிட்டு நாம் 3 cups ஆஃப் வாட்டர் ஆட் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. இந்த காஃபி எப்படி ரெடி பண்ணணும் அப்படிங்கிற ஸ்டெப்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஓகே, இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் தான் நம்ம இப்போ 1 by 1 பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு ரீட் பண்ணிடுறேன். ஸோ ஃபஸ்ட்டு இந்த பேக்கை ஓப்பன் பண்ணினோன்னா இதுக்குள்ளார நமக்கு ஒரு பிக்சர் பேக் இருக்கும். அந்த பேக்கை எடுத்துக்கணும். ஸோ அந்த பேக்கை நாம் ஒரு ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட 480 ml, கரெக்டாக சொல்லணுன்னா 480 ml வாட்டரில் டிப் பண்ணி ஃப்ளோட் பண்ண விட்டுறணும். ஸோ இந்த செட்டப்பை நம்ம அப்படியே ரெஃப்ரிஜிரேட்டரில் ஒரு 16 hours வச்சிடணும். தென் அதுக்கப்புறம் 16 hours கழிச்சுட்டு நம்மளோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி வாட்டர், அப்படி இல்லாட்டா மில்க், க்ரீம், அப்படி இல்லாட்டா ஸ்பார்க்லிங் வாட்டர், நம்ம டேஸ்ட்டுக்கு என்ன பிடிக்குமோ அந்த மாதிரி ஆட் பண்ணிவிட்டு நாம் இதை ட்ரிங்க் பண்ண வேண்டியது தான் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ இந்த ஸ்டெப்பெல்லாம் இப்போ நம்ம 1 by 1 பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் ஓப்பன் பண்ணி இந்த பேக்கை நம்ம வெளியே எடுப்போம். ஸோ இந்த பேக் ஓப்பன் பண்ணதுக்கப்புறமே ஸ்மெல் வேறு லெவலில் இருக்குங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு நான் ஓவன் பேக் இருக்கும் இல்லையா, ஸோ அந்த மாதிரி பேகை 4 கார்னர்ஸ்லேயும் ஸ்டிச் பண்ணியிருக்காங்க. அது உள்ளார நம்மளோட அந்த காஃபி பவுடர் இருக்கு இல்லையா, அதை போட்டுட்டு 4 கார்னரையும் சீல் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம நம்மளோட கிளாஸ் ஜாரில் இந்த பேக்கை இன்சர்ட் பண்ணிவிடுவோம். இங்கே கிளாஸ் ஜாரில் தான் இதை பண்ணணுங்கிறது கம்பல்சரி கிடையாது. நான் உங்களோட விசிபிலிட்டிக்காக இது பார்த்திங்கன்னா கிளாஸ் ஜாரில் இன்சர்ட் பண்ணியிருக்கேன்.